4 பாதாம் பருப்பை வச்சு உங்களோட வெள்ளை முடிய நிரந்தரமா கருப்பா மாத்தலாம். பாதாம் பருப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு வீடியோல பார்க்கலாம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ரெமடியை சின்ன குழந்தைங்க பெரியவங்கன்னு யாருனாலும் பயன்படுத்தலாம். எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. நேச்சுரலா நம்ம முடிய கருப்பா மாத்துது. நம்ம மார்க்கெட்ல இருந்து எத்தனையோ கெமிக்கல்ஸை பயன்படுத்துறோம் இல்லையா, அதனால எத்தனையோ ஹெல்த் இஷ்யூஸ், ஹேர் ஃபால் ஆகிறது, ஹேர் நல்லா ட்ரை ஆகி எலிவால் மாதிரி ஆகிறது, இது எல்லாமே ஆகுது இல்லையா. இந்த ஆயிலால உங்க ஹேர் பிளாக்கா மாறுறதோட ஹேர் க்ரோத்தும் ஆகுது. இந்த ரெமடிக்காக நாளை 4 பாதாம் பருப்பை எடுத்துக்க போறோங்க. இந்த 4 பாதாம் பருப்பும் நம்ம முடியோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுதுங்க. இதுல முக்கியமா விட்டமின் இ இருக்குது, தனையோ வகையான புரோட்டீன்ஸ் இருக்குது. இது முடிய கருப்பா மாத்துறது நல்ல அடர்த்தியா நீளமா வளர வைக்குது. அடுத்ததா நம்ம பயன்படுத்த போற பொருள் வெந்தயம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெந்தயத்துல நம்ம முடிக்கு தேவையான அத்தனை ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குதுங்க. வெந்தயத்தை டாக்டர் ஆஃப் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முடியில இருக்கிற டேண்ட்ரஃபை குறைக்கும். ஒயிட் ஹேரை ரொம்ப பிளாக்கா ஸ்பீடா மாத்தும். முடி நல்லா ஸ்ட்ராங்கா சாஃப்டா சில்கியா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா நம்ம பயன்படுத்த போற முக்கியமான பொருள் ஆனியன் பீல், அதாவது வெங்காயத்தோல். நம்ம வெள்ளை முடிய கருப்பா மாத்துறதுல இந்த வெங்காயத்தோல் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். இதுல ஜிங்க், பொட்டாசியம், சல்பர், இன்னும் சில மினரல்ஸும் இருக்குது. இது நமக்கு ரொம்ப சீப்பா கிடைக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த 4 பாதாம் பருப்பை போட்டு நல்லா நீட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா 70% அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அதுக்கப்புறமா தான் நம்ம இதுல ஆனியன் தோலை சேர்க்க போறோம். இதுல இருந்து நம்ம எத்தனையோ கெமிக்கலை பயன்படுத்துறோம் இல்லங்க, அது எவ்வளவோ விலையும் அதிகம். அதிக விலை கொடுத்து வாங்கினாலும் அதுல ஏதாவது யூஸ் இருக்குதா அப்படின்னா அமோனியா அதுல ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த அமோனியாவால நமக்கு ஸ்கின் கேன்சர் வர வாய்ப்பும் இருக்குது. இப்போ இந்த வெந்தயமும் பாதாமும் 70% நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இதோட நம்ம வெங்காய தோலை சேர்த்தலாம். இதுல நம்ம 4 பாதாம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காய தோல் சேர்த்திருக்கோம் இல்லையா, நீங்க இத அதிகமான அளவுல கூட சேர்த்து பயன்படுத்தலாம். பாத்தீங்களா, நமக்கு இப்போ ஆனியன் பீல் வந்து நல்ல கருப்பா மாறிடுச்சு. நீங்க ரெகுலரா பயன்படுத்தலாங்க. இந்த குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப ஹாப்பியா அப்ளை பண்ணலாம். எந்தவித சைடு எஃபெக்டோ, இச்சிங் ப்ராப்ளமோ, இன்ஃபெக்ஷன், எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்ல மாத்திட்டு கம்ப்ளீட்டா கூல் ஆகிற வரைய வெயிட் பண்ணுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கூல் ஆனதுக்கு அப்புறமா இத போட்டு நைஸ் பவுடரா பண்ணிக்கணும். இத வச்சு நம்ம இப்போ ஒரு ஆயில தயார் பண்ண போறாங்க. இந்த ஆயில நீங்க தொடர்ந்து 3 நாளைக்கு அப்ளை பண்ணணும். 4வது நாளைக்கு ஹெட் பாத் பண்ணிக்கோங்க. திரும்ப 3 நாளைக்கு அப்ளை பண்ணணும். 4வது நாள் ஹெட் பாத் பண்ணணும். இந்த மாதிரி ரெகுலரா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா 1 மந்த்லயே நல்ல ரிசல்ட் நீங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நைஸ் பவுடரா வந்திருக்கு இல்லையா. ஆயில எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பவுடரை 1ல இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைய இதுல சேர்த்துக்கலாங்க. இதுல உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகு எண்ணெயை கூட பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தலாம். நானும் இந்த ரெமடிக்காக தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துறேன். அதுக்கு முன்னாடி இதோட விட்டமின் இ கேப்சூல் 2 கேப்சூல் நான் இதுல சேர்க்க போறேன். ஏன்னா நம்ம முடியல விட்டமின் இ சத்து இல்லாட்டி கூட ஹேர் ஃபால் அதிகமா இருக்கும். அதை சரி பண்றதுக்காக தான் நான் இதுல விட்டமின் இ ஆயில சேர்த்திருக்கேன். இதனால நமக்கு ரிசல்ட் ரொம்ப வேகமா கிடைக்கும். நம்ம இதுல நேச்சுரலா தயார் பண்றோங்கிறதுனால எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. விட்டமின் இ ஆயில் ரொம்ப நல்லது. இத குழந்தைங்களுக்கு கூட பயன்படுத்தலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் இந்த பவுடர் முங்குற அளவுக்கு நான் இதுல சேர்த்துக்கிறேங்க. இந்த ஆயில சேர்த்ததுக்கு அப்புறமா 2 நாளைக்கு இதை அப்படியே ஊற விட்டுறணுங்க. அப்பனா தான் இதுல இருக்கிற ஜிங்க், காப்பர், சல்பர் இது எல்லாமே கூட ஆயில்ல கலந்துருது. இந்த மாதிரி 2 நாளைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு வடிகட்டி எடுத்துக்கணுங்க. வடிகட்டினதுக்கு அப்புறமா வர ஆயில நீங்க டெய்லி கூட அப்ளை பண்ணலாம். 3 நாளைக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா 1 மாசத்துக்கு தொடர்ந்து பயன்படுத்துறப்போ உங்களுக்கு இருக்கிற ஒயிட் ஹேர் கம்ப்ளீட்டா பிளாக்கா மாறுது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Till then, take care, bye.